லேசியா இருக்கு இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிக்க வந்து ஐனனா இந்த ரெசிபி ஒன் பாட் ரெசிபி சூப்பரா இருக்கும் டேஸ்ட். சோ கலக்கா பண்ணி போட்டுக்கோங்க. இது டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். சில பேர் வந்து எண்ணெய் போடுவாங்க. எண்ணெய் போட்டுக்கனா இந்த மாதிரி போட்டு வேகச்சுனா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் போட்டா ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும். அது வந்து அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணலாம். சோ தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வந்து அப்படியே இருக்கட்டும். சோ ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விசில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸோ ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா காய்க்கும். ஸோ தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், டமாட்டோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கட் பண்ணி புளி தண்ணி வந்து காய்ச்சி ஆல்ரெடி ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ தண்ணி கொஞ்சம் போடுறதில்ல. ஸோ அப்படியே வேக வைக்கலாம். ஸோ பொடியாக கட்டி வச்சு நட்ஸு முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸோ பிஸ்கட் பாத் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரி ஆடுவாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்சிகம் வேணா கேப்சிகம் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஆட் பண்ணல. ஸோ கோல்ட் ஆகும். அதனால வந்து ஆட் பண்ணுறேன் நான். வந்து வதங்கிட்டோம். ஸோ டமாட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புளி தண்ணி வந்து கழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி தேவையான அளவு விட்டுக்கலாம். ஜஸ்ட் வந்து நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சு பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து கொதிக்கணும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சலசலாம் வந்து கொச்சின் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மசாலா கண்டி பார்த்தீங்கன்னாக்கா பிசிபிள் மசாலா பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம். கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். ஸோ பர்ஃபெக்டான நம்ம பிசிபிள் பார்க்கறது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ட்ரை பண்ணுறது பாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிசிபிள் பாத் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட். வந்து போட்டுட்டோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.